தைரியமாக இரு. அப்பா, என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா? நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள். தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு. குழந்தையே, நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய், பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய். என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய்? பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கிறாய். இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது. எனது அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும் போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது. தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது. நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது. நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை. நாள் முழுக்க என் நாமத்தை சொன்னாலும் பிரச்சனைகளுக்கும் பஞ்சமில்லை என்ற நிலையாகி விட்டது. என்னை சரணாகதி அடையாத வரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது. என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை தெரிந்து கொள். இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வரவிட மாட்டேன். தைரியமாக இரு. என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன். ஒரு மனிதர் நீண்ட நாட்களாக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். ஒரு நாள் அவரை பார்க்க ஒரு ஞான குரு ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்தார். வாடிய உடலோடு மனமும் சோர்வுற்ற நிலையில் இருந்தார் அந்த நோயுற்றிருந்த நபர். இதை பார்த்த குரு, நாம் அனைவரும் இவருக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என கூறி மனமுருகி அவருக்காக வேண்டிக் கொண்டார். அங்கிருந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து கடவுளை வேண்ட தொடங்கினார்கள். பிறகு அந்த குரு, இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும். இத்தனை பேரும் உங்கள் நோய் குணமாக வேண்டி இருக்கிறார்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியாகிவிடும் என கூறினார். அந்த கூட்டத்தில் நாட்டிகன் ஒருவன் இருந்தான். குரு சொன்னதை கேட்டதும் நக்கலாய் அவன் சிரிக்க தொடங்கினான். வெறும் வார்த்தைகள் போய் அவனை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என கூறி சிரித்தான். அதற்கு அந்த குரு, இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் நீங்கள்தான் என சொன்னார். இதை கேட்டதும் அவன், நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேளுங்கள், இல்லையேல் உங்களை அடித்து விடுவேன் என்றபடி அடிக்க பாய்ந்தான். பதற்றமே இல்லாத அந்த குரு, முட்டாள், மூடன், மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள்தானே, அவை உங்களை எப்படி மாற்றிவிட்டதே, எப்படி இந்த சொற்கள் உங்களை எப்படி தூண்ட முடிகிறதோ அதே போல்தான் நல்ல சொற்களால் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றார். இதை கேட்ட அந்த நாத்திகன் வெட்கி தலை குனிந்தான். நம் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி உள்ளது. அந்த ஞான குரு போல நாமும் இருந்தால் தினமும் காலையில் கடவுளிடம் உரையாடுங்கள். ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் இஷ்ட தெய்வமோ குருவோ அவர்களிடம் பேசுங்கள். உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள். நீங்கள் இன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை சொல்லி அதற்கு பக்க துணையாக இருக்கும்படி வேண்டுகோள் வையுங்கள். உங்கள் இலக்கு எது என தீர்மானித்து அதை நோக்கி செல்ல தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு எப்போதும் குறையாமல் பார்த்து கொள்வேன் என உறுதிமொழி எடுங்கள். அதன் பின் உங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தரும். இது பலரது அனுபவ நம்பிக்கை. முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கேட்டது கிடைக்கும். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். குரு சேவை மிக கடினமானது. ஆகையால் முன்னமே நன்றாக யோசித்து குரு சேவைக்கு முற்பட வேண்டும். கலியின் பிரபாவத்தால் இந்திரிய சபலம், அவதூறுகள் முதலியன வரலாம். ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரே நோக்குடன் குரு சேவை செய்ய வேண்டும்.
குரு பக்தியினால் எல்லாமும் பெற முடியும். சாயி அப்பாவே குருவென்ற திடமான பாவனையுடன் குருவை சேவிக்க வேண்டும். ஜபங்கள், அனுஷ்டானங்கள் நீண்ட நாள் செய்தால்தான் பயன் பெறுவாய். ஆனால் குரு பக்தியின் பயன் உடனே கிடைக்கும். தவங்கள், அனுஷ்டானங்கள், யக்ஞங்கள், தானங்கள் ஒருவேளையில் பயன் இல்லாமல் போகலாம். ஆனால் குரு பக்தி கண்டிப்பாக பயன் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் குருவிடம் பக்தி உள்ளவனுக்கு யக்ஞங்கள், தானங்கள் செய்த பயனும் வரும். குரு பக்தி சுலபமானது, கடினமில்லாதது. ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு முழு நம்பிக்கையுடன் குருவிடம் இருக்க வேண்டும். சாய்பாபாவை எவன் குரு பக்தியுடன் சேவை செய்வானோ அவன் வீட்டில் சாயி கல்ப விருட்சமாய் வேண்டியதையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார். குருவை சேவிப்பவனுக்கு நரகமே இல்லாத போது கஷ்டங்கள் எப்படி வரும்? குரு சேவையினால் 4 வித புருஷார்த்தங்கள் கிடைக்கும். குரு சேவை செய்யும் கரங்கள், குருவை நாடி வரும் பாதங்கள், குருவை வணங்கும் சிரம் எவ்வளவோ புண்ணியம் செய்தவை. இந்த கதையை கேளுங்கள். எல்லா துக்கங்களும் சாய்பாபா அவர்களால் முடிவுக்கு வரும். சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார். அப்போது மகனுக்கு ஒரு சவாலை முன் வைத்தார். மகனே, இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. வீட்டிற்கு ஓடி வந்துவிடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் இறுக கட்டினார். பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மழை வேறு தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிர்கதியாய் தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான். பயனில்லை. சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு கழிந்தது. விடியற் காலையில் லேசாக கண்ணயர்ந்தான். சூரியன் உடம்பை சுட்ட போதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கி கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துவிட்டது. அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவி கொண்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு இங்குதான் இருந்தீங்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை? ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்று மகன் கேட்டான். உன் மனோதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காக மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும் என்றார் தந்தை. மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது. நமது சாய்பாபாவும் தந்தையை போலத்தான் நம்மோடு இருக்கிறார். துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் போது துவண்டு விடாமல் நாம் தீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் பார்வையாளரை போல் இருக்கிறார். நல்ல ஆன்மீக சிந்தனையை தூண்டும் தன்னம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையூட்டும் அற்புதமான கதை இது. உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையும் தாங்கிக் கொள்வேன். இப்படிக்கு உன் சாயப்பா. ஜெய் சாய்ராம்.